மக்களே வணக்கம். இந்த வீடியோவை நீங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்து முடிக்கும்போது அஸ்வசமா பணம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற குழப்பம் முழுக்க தீரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ பேச போறேன். 2023ல அஸ்வசமா பணம் வாங்க ஆரம்பிச்சவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி மனசுல இருக்கு. இந்த பணம் இன்னும் தொடருமா? அரசாங்கம் நிறுத்துற மாதிரி யோசனை இருக்கா? நான் 2023ல சேர்ந்ததால எப்போனாலும் நிறுத்திடுவாங்களா? இந்த கேள்விகளுக்கு பயம் உண்டாக்காம, வதந்தி இல்லாம உண்மையான தகவல்களோட இந்த வீடியோல பதில் சொல்ல போறேன். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்கள் இந்த விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. முதலாவதாக, 2023ல அஸ்வேசுமா திட்டம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, அதன் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு தெளிவா புரியும். இரண்டாவதாக, 2023ல பணம் வாங்க ஆரம்பிச்சவங்களுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்குது, தொடருமா இல்ல நிறுத்துமா அப்படின்னு இப்போ இருக்கிற நிலை தெரியும். மூன்றாவதாக, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் முடிவு வருமா இல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிலைமைப்படி வேற வேற முடிவு வருமா அப்படின்னு விளக்கம் கிடைக்கும். நான்காவதாக, அரசாங்கம் எதை அடிப்படையா வைத்து அஸ்வேசுமா பணத்தை தொடரணுமா நிறுத்தணுமா அப்படின்னு முடிவெடுக்குது, அந்த உண்மை தெரியும். ஐந்தாவதாக, இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவுற இந்த மாதம் கடைசி, இந்த வருஷம் நிறுத்தம், இந்த மாதிரி பேச்சுகள் உண்மையா இல்லையா அப்படின்னு தெளிவா புரியும். அதனால மக்களே, இந்த வீடியோவை பாதியில நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ முடியும் போது அஸ்வசமா பற்றி நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டிய நிலை இருக்காது. உங்க நிலை என்ன, அரசாங்கம் என்ன யோசிக்குது, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா பயனுள்ளதா இருக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அல்லது இன்னும் விளக்கம் வேணும்னா கமெண்ட்ல எழுதுங்க. உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்வேன். இந்த தகவல் இன்னும் பல குடும்பங்களுக்கு பயன்படும். அதனால உங்க தெரிஞ்சவர்களுக்கும் உங்க கிராமத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் சரியான தகவல் சாதாரண மக்களுக்கும் போய் சேரும். 2023ல அஸ்வேசுமா பணம் வாங்க ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன நடக்கும்? அரசு நிறுத்துமா? முழு விளக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக. இப்போ பல குடும்பங்கள் ஒரு பயத்தோட இருக்காங்க. நான் 2023ல அஸ்வேசுமா பணம் வாங்க ஆரம்பிச்சேன், இப்பவும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் இதை தொடருமா அல்லது திடீர்னு நிறுத்திடுவாங்களா? இந்த சந்தேகம் இப்ப ஊரெல்லாம் பேசப்படுது. சிலர் சொல்றாங்க இந்த வருஷம் தான் கடைசி, சிலர் சொல்றாங்க இனிமேல் வராது. இந்த எல்லா பேச்சுக்கும் நடுவுல உண்மை என்ன? அரசாங்கத்துக்கு உண்மையிலே நிறுத்துற மாதிரி யோசனை இருக்கா? 2023ல தொடங்கியவர்களுக்கு என்னதான் நடக்க போகுது? அஸ்வேசுமா திட்டம் எப்போ ஏன் ஆரம்பிச்சது? முதல்ல இத புரிஞ்சுக்கணும். 2022 2023 காலகட்டத்துல நாட்டில் பெரிய பொருளாதார பிரச்சனை வந்தது. விலைவாசி அதிகம், சாப்பாடு, மருந்து, பிள்ளைகளோட படிப்பு எல்லாமே கஷ்டமான நிலை. அப்போதான் அரசாங்கம் சொன்னது, பழைய சமுர்த்தி திட்டத்தை மாற்றி புதிய முறையில ஒரு உதவி திட்டம் கொண்டு வரணும். அதனாலதான் 2023ல அஸ்வேசுமா திட்டம் ஆரம்பிச்சது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, உண்மையிலே கஷ்டத்துல இருக்கிற குடும்பங்களை ஒரு காலம் வரைக்கும் காப்பாத்துறது. இதுக்காகத்தான் அரசாங்கம் மக்களை பிரிச்சது. மிகவும் கஷ்டமான குடும்பங்கள், கஷ்டமான குடும்பங்கள், சற்று கஷ்டமுள்ள குடும்பங்கள், தற்காலிக உதவி தேவைப்படுற குடும்பங்கள், இந்த மாதிரி பிரிவுகளா பிரிச்சு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2023ல் ஆரம்பிச்சது என்றால் நிரந்தரமா? இங்கதான் பல பேருக்கு குழப்பம்.
2023 ஆரம்பிச்சதும் பலர் நினைச்சாங்க இது நிரந்தரம், நம்ம வாழ்க்கை முழுக்க வரும். ஆனா உண்மை என்னன்னா அஸ்வேசுமா ஒரு நிரந்தர திட்டமா உருவாக்கப்படல. இது ஒரு நலத்திட்ட உதவி, அதாவது ஒரு காலத்துக்கு மட்டும் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி. அரசாங்கம் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தது, இந்த திட்டம் காலகாலமா பரிசோதிக்கப்படும். யாருக்கு தேவை இருக்கோ அவர்களுக்கு மட்டும் தொடரும். அதனால 2023 வாங்க ஆரம்பிச்சதாலே எப்போதும் வாங்கலாம் அப்படின்னு எந்த அரசாங்கமும் உறுதி கொடுக்கல. அதனாலதான் சில பிரிவுகளுக்கு உதவி நிறுத்தப்பட்டது, சில பிரிவுகளுக்கு தொடர்ந்தது. இதுல முக்கியமா தற்காலிக உதவி என்ற பிரிவில் இருந்தவர்களுக்கு உதவி ஒரு காலத்துக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. ஆனா மிகவும் கஷ்டமான மற்றும் கஷ்டமான குடும்பங்களுக்கு 2026 வரை தொடரும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருந்தது. 2026 அரசாங்கம் நிறுத்த போகுதா? இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். 2026 வந்தாச்சு, அப்போ எல்லாருக்கும் நிறுத்தினுவாங்களா? இதுக்கு நேரடியான பதில் இல்ல. எல்லாருக்கும் ஒரே நாள்ல நிறுத்துற முடிவு எதுவும் இல்ல. அரசாங்கத்துக்கு இப்போ இருக்கிற எண்ணம் என்னன்னா, யாருக்கு உண்மையிலே இன்னும் தேவை இருக்கோ அவர்களை திடீர்னு விட்டுடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல இப்போ தேவையில்லாதவர்களுக்கு அதே உதவி தொடரக்கூடாது. அதனாலதான் மறுபடியும் சரிபார்ப்பு, மறுபடியும் பட்டியல், மறுபடியும் ஆய்வு, இதுதான் நடக்குது. அதனால 2023 ஆரம்பிச்சவங்க எல்லாரும் இப்போ உடனே நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஆனா எப்போதும் தொடரும் அப்படின்னு உறுதி இல்ல. அரசாங்கம் எதை அடிப்படையா முடிவெடுக்கும்? அரசாங்கம் 3 விஷயம் பார்த்துத்தான் முடிவெடுக்கும். 1, உங்க குடும்ப வருமானம். 2, உங்க குடும்ப நிலை. 3, நாட்டின் பொருளாதார நிலை. நாடு கஷ்டத்துல இருந்தா உதவி அதிகமா இருக்கும். நாடு கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சா உதவி குறையலாம். இது தனிநபர் மேல மட்டும் இல்ல, நாட்டின் நிலை மேலேயும் தான். பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான உண்மை. மக்களே, இங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அஸ்வசுமா ஒரு சம்பளம் கிடையாது, ஒரு ஓய்வூதியம் கிடையாது. இது நலத்திட்ட உதவி. அதனால இது எப்போதும் அரசாங்க முடிவுக்கு உட்பட்டது. இன்னைக்கு வருது, நாளைக்கு வராம போகலாம். அது திடீர்னு இல்ல, மெதுவாதான் நடக்கும். பயப்பட வேண்டாம், விழிப்போடு இருங்க. மக்களே, 2023 அஸ்வேசுமா வாங்க ஆரம்பிச்சதாலே நாளைக்கு எல்லாம் நிறுத்திடுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே நேரத்துல எப்போதும் வரும் அப்படின்னு நம்பியும் இருக்க வேண்டாம். அரசாங்கம் பார்க்கிறது உங்க தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு தான். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சரியான தகவல்களை மட்டும் நம்புங்க, வதந்திகளை நம்பாதீங்க. அரசாங்க அறிவிப்புகளை கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கும் என்று நம்புறேன். இது பயனுள்ளதாக இருந்தா இந்த தகவலை இன்னொரு குடும்பத்துக்கும் கொண்டு போங்க. உங்க சந்தேகங்களை கருத்து பகுதியில் எழுதுங்க. அடுத்த வீடியோல அதுக்கு பதில் சொல்லுவேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா பயனுள்ளதா இருக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அல்லது இன்னும் விளக்கம் வேணும்னா கமெண்ட்ல எழுதுங்க. உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்வேன். இந்த தகவல் இன்னும் பல குடும்பங்களுக்கு பயன்படும். அதனால உங்க தெரிஞ்சவர்களுக்கும் உங்க கிராமத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் சரியான தகவல் சாதாரண மக்களுக்கும் போய் சேரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிற நண்பர்களே, அஸ்வஸ்மை தொடர்பான புதிய அப்டேட் வந்த உடனே எந்த தாமதமும் இல்லாம உடனடியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.